ஒரு வீட்டில் கணவன் மனைவி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்கன்னு வைங்களேன். அந்த வீட்டில் குழந்தைகள் சிறு வயது பிள்ளைகளாக இருக்கும்பொழுது அந்த சண்டைகளுக்கு அர்த்தம் என்பதே இருக்காது. அவைகளுக்கு காரணமும் தேட மாட்டார்கள். அதுவே வளர்ந்த பிள்ளைகளான பிறகு அதே போன்று மீண்டும் சண்டை நடந்து கொண்டிருந்தால் அந்த பிள்ளைகளுடைய மனம் பெரிதளவு பாதிக்கப்பட்டு இந்த வீட்டிற்கு வரவே பிடிக்கல, எந்த நேரமும் சண்டை சச்சரவாகவே இருக்குது, ஒரு நிம்மதி இருக்கா அப்படின்னு அந்த பிள்ளைகள் கேட்கும் பொழுது அந்த தாய், பெற்ற தாய், அந்த பிள்ளைகளுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த தாயோடைய மனம் உடைந்து தாங்க போகுது. அந்த கட்டத்தில் தான் அந்த பெண் யோசிக்க ஆரம்பிக்கிறாள். நாம் ஏன் பிள்ளைகளுக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், அவர்களே இது போன்று சொல்லும் பொழுது ஏன் இந்த மனிதரோடு சண்டை போட்டுக்கொண்டு ஏன் பேசணும், பேச்சே வச்சிக்கக்கூடாது அப்படின்னு நினைக்க தோணுதுங்க. வளர்ந்த பிள்ளைகள் முன்பு ஒரு தாயை அவமானப்படுத்தும் பொழுது அந்த பிள்ளையின் மனமும் பாதிக்கப்படும். அந்த தாயும் உடைந்து போவதற்கு ஒரு ஆண் காரணமாக இருந்தால் அந்த ஆணிடம் பேசவே பிடிக்காமல் ஒதுங்கி நின்று வாழ விரும்புபவள் தான் பெண் அப்படின்றது என்னுடைய கருத்துங்க. உங்களுடைய கருத்து என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உண்மைனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்கலாங்க அடுத்த வீடியோவில். நன்றிங்க.